தேவனுடைய குமாரன். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். இயேசு கிறிஸ்து தம்மை தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்தி இருக்கிறார். யாரெல்லாம் தேவனை பிதாவே என்று கூப்பிடுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தம்மை தேடுகிறவர்களை தேவன் கைவிடுகிறதில்லை. ஆகையினால் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவும் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று கூறுகிறார். ஆகையால் தேவன் இயேசுவின் மீது பிரியமாக இருப்பார் என்றும், இப்பொழுது அந்த தேவன் இயேசுவை ரட்சிக்கட்டும் என்றும் பிரதான ஆசாரியரும் வேத பேராகரும் மூப்பரும் கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்மையும் வஞ்சிக்கக்கூடாது, மற்றவர்களையும் வஞ்சிக்கக்கூடாது என்று வலியுறுத்துகிறார்கள். இயேசு தேவனுடைய குமாரன் ஆனால் தேவன் இவரை என்றும் கைவிட மாட்டார். இயேசு இவ்வளவு பாடுகளை அனுபவிப்பதற்கு அனுமதிக்க மாட்டார் என்றும் இவர்கள் தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள். இந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் வஞ்சிக்கிறவர் என்றும், ஏமாற்றுக்காரன் என்றும், புரட்டு பேசுகிறவர் என்றும் இயேசு கிறிஸ்துவை தூஷிக்கிறார்கள். பிரதான ஆசாரியரும் மூப்பருமோ இயேசு கிறிஸ்துவை பயமுறுத்துகிறார்கள். பிதாவின் வல்லமை இருந்தும், அதிகாரத்தில் இருந்தும், அன்பில் இருந்தும் இயேசுவை தூரத்தில் நிறுத்துவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். பிதாவாகிய தேவனுக்கும் இயேசுவுக்கும் எந்தவித சம்பந்தமும் தொடர்பும் இல்லை என்றும் அறிவிக்கிறார்கள்.